எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். என்ன பட்டக்கா, தோட்டத்து வேலைகளை தனியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வா மருதாணி, ஏன் மச்சான் சந்தைக்கு போயிருக்காரு, அதான் பொழுது விடிஞ்சதுமே தோட்டத்து வேலைக்கு வந்துட்டேன். அப்படியா விஷயம்? ஏங்கா, விளைஞ்ச பொருட்களை ஏதாவது எடுத்துட்டு போயிருக்காரா என்ன? ஆமா மருதாணி, தேங்காய்களை உரிச்சு போட்டு வச்சு 2 நாள் அப்படியே கிடந்தது. வண்டி கிடைக்கல. இப்பதான் முத்தண்ண டிராக்டர் வெளியூர்ல இருந்து வந்தது. அதான் என் மச்சான் தேங்காய்களை எடுத்து போட்டுக்கிட்டு சந்தைக்கு போயிருக்காரு. அப்படியாக்கா, நம்ம விளை வச்ச பொருட்களை வண்டி கிடைச்சி சந்தைக்கு கொண்டு போறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. அப்படியே அதை வித்து காசாக்கினா தானே அடுத்த பட்டத்துக்கு நாம தயாரா இருக்க முடியும். ஆமா மருதாணி, ஒவ்வொரு நாளும் நம்ம நேரங்காலம் பார்க்காம உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் பாரு, சில நேரத்துல நல்ல விளைச்சலை பார்க்க முடிய மாட்டேங்குது. என்ன செய்யறது போ. ஏன் பட்டக்கா, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வேற என்ன காரணம்? நம்ம புது காரணம் சொல்ல போறோம். நெற்பயிரை தாக்குற பூச்சிகளும் நோய்களும், அடுத்தது அது ஊடால முளைக்கிற களை செடிகளும் தான். இதெல்லாம் தானே முக்கிய காரணமா இருக்கு நம்ம நல்ல விளைச்சல் பார்க்க முடியாததுக்கு. ஆமா பட்டக்கா. ஏங்கா, இதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த வட்டம் உங்களுக்கு மகசூல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் கண்ணாடி போல தெரியுதே, மகசூல் கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கும் போல இருக்கு. ஏன் பட்டக்கா, இதுக்கு நம்ம ஊரு வேளாண்மை அலுவலகத்துக்கு போனா நல்ல பலன் கிடைக்குமேக்கா. என்ன மருதாணி, என்ன சொல்ற நீ? ஆமாக்கா, அங்கன விவசாயிகளுக்கு பல விவரங்களை எடுத்து சொல்றாங்க. எனக்கே இந்த விஷயம் தெரியாது. நம்ம முத்தழகு தான் இத பத்தி சொல்லுச்சு. அடியாத்தி, ஏன் புள்ள, நம்ம போனா கூட விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரலாமோ? அட என்னக்கா இப்படி கேக்குறீங்க? உடனே கிளம்புங்க, போய் விவரத்தை கேட்டுட்டு வந்துருவோம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நேரடி நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ்.எம். சுரேஷ்குமார் அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, பாரம்பரிய நெல் சாகுபடி முறைகளில் உலகில் 40 விழுக்காடு பாசன நீர் நெல் உற்பத்திக்காக பயன்படுகிறது. தண்ணீர், தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் காலநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த பாரம்பரிய நெல் உற்பத்தியை நீண்ட காலத்திற்கு நீடிக்க முடியாததாகிறது. எனவே அதிகரித்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நெல் சாகுபடியில் புதுமைகள் தேவைப்படுகின்றன. இந்த சவால்களை எதிர்கொள்வதற்காக சாத்தியமான தீர்வுகளில் ஒன்று நேரடி நெல் விதைப்பு. அதை DSR என்று அழைக்கிறார்கள், டைரக்ட் சீடட் ரைஸ். நேரடி நெல் சாகுபடி என்பது நாற்றை பதிய வைக்காமல் விதைகளை நேரடியாக வயலில் விதைக்கும் ஒரு முறையாகும். இது பாரம்பரிய நடவு முறைக்கு ஒரு மாற்று முறையாகும். நெல் நடவு செய்யாமல் நேரடியாக விதைப்பது மற்றும் பயிர்கள் நாற்றங்காலில் குறைந்த காலத்தில் இருக்கச் செய்கிறது. இதற்காக தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன. நேரடி நெல் விதைப்பு செய்வதன் மூலம் 30% அளவு தண்ணீர் சேமிப்பு மற்றும் ஏக்கருக்கு 5000 ரூபாய் வரை விவசாயிகளுக்கு செலவு குறைகிறது. இதற்காக விவசாயிகள் கோடை உழவு மேற்கொண்டு வயலை சமம் செய்து நிலத்தை தயார் செய்ய வேண்டும். ஆகஸ்ட் மாதம் நேரடி நெல் விதைப்பு செய்பவர்கள் 150 முதல் 150 வயது வரை உடைய நெல் பயிர்களையும், செப்டம்பர் மாதம் நேரடி விதைப்பு செய்பவர்கள் 135 முதல் 140 நாட்கள் வயதுடைய நெல் ரகங்களையும், அக்டோபர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை விதைப்பு செய்பவர்கள் 110 முதல் 115 நாட்கள் வயதுடைய நெல் ரகங்களையும் தேர்வு செய்து பயிர் செய்யலாம். இப்பொழுது நாம் நேரடி நெல் சாகுபடியின் நன்மைகளை பார்க்கலாம். நாற்று நடவு முறையுடன் ஒப்பிடும்போது நேரடி நெல் சாகுபடி குறைந்த செலவாகிறது. ஏனென்றால் நாற்று பதிய வைத்தல் மற்றும் நடவு செய்வதற்கு கூலி செலவுகள் மிச்சமாகின்றன. அதிக நீர் பயன்பாட்டு திறன். நேரடி நெல் சாகுபடியில் வயலில் குறைந்த அளவு நீரே தேவைப்படுகிறது. ஏனென்றால் நாற்றை பதிய வைத்து நடவு செய்யும் போது ஏற்படும் நீர் இழப்பு தவிர்க்கப்படுகிறது. விதைத்தவுடன் பாய்ச்சலும் காய்ச்சலும் என நீர்ப்பாசனம் செய்வதால் 10 முதல் 20 விழுக்காடு நீர் சேமிக்கப்படுகிறது. மண் அமைப்பு மேம்பாடு. நேரடி நெல் சாகுபடி மண் அமைப்பை மேம்படுத்த உதவுகிறது. ஏனென்றால் அடிக்கடி உழுவது மற்றும் பிற மண் அமைப்பு மேலாண்மையை நடைமுறைகள் தேவையில்லை. முந்தைய நடவு முறைக்கு நடவு மற்றும் அறுவடை நேரடி நெல்
டிஎஸ்ஆர் பயிர்களை விரைவில் நடவு செய்யவும் அறுவடை செய்யவும் அனுமதிக்கிறது. இது விவசாயிகளுக்கு அதிக வருமானம் ஈட்ட உதவுகிறது. நடவு பயிரை விட 7 முதல் 10 நாட்கள் முன்பே அறுவடைக்கு வந்துவிடுகிறது. இப்பொழுது நாம் நிலத்தை தயார் செய்த முறைகளையும் நேரடி நெல் விதைப்பை 2 வழிகளாக பயன்படுத்தலாம். ஒன்று உலர் நேரடி விதைப்பு. இதை ட்ரை டைரக்ட் சீடிங் என்று அழைக்கிறார்கள். இம்முறையில் நிலத்தை உழுது பண்படுத்தி சமப்படுத்த வேண்டும். பின்னர் ஈரப்பதம் இல்லாத நிலத்தில் விதைகளை நேரடியாக விதைக்க வேண்டும். இந்த முறையில் மண் ஈரப்பதம் குறைவாக இருக்கும் பொழுது அல்லது மழை காலத்திற்கு முன்பு விதைகள் நேரடியாக வயலில் விதைக்கப்படுகின்றன. இந்த முறை குறைந்த நீர் கிடைக்கும் பகுதிகளுக்கு ஏற்றது. இரண்டாவது முறை ஈரமான நில நேரடி விதைப்பு. இதை வெட் டைரக்ட் சீடிங் என்று அழைக்கிறார்கள். இம்முறையில் நிலத்தை ஈரப்பதமாக இருக்கும் வரை உழுது பண்படுத்த வேண்டும். ஆனால் முழுமையாக நீர் தேங்கக்கூடாது. பின்னர் ஈரமான மண்ணில் விதைகளை நேரடியாக விதைக்க வேண்டும். விதைகளை கையால் விதைப்பது அல்லது ஒரு எளிமையான கருவி மூலம் விதைப்பது போன்ற பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தலாம். இந்த முறை அதிக மழை பெறும் பகுதிகளுக்கு ஏற்றது. இதில் எந்த முறை சிறந்தது என்று பார்ப்போமானால், உங்கள் பகுதிகளில் மண் வளமை, நீர் கிடைக்கும் தன்மை மற்றும் பருவங்காலங்களை பொறுத்து சிறந்த முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். பொதுவாக உலர் நேரடி விதைப்பு முறை குறைந்த நீர் தேவைப்படுவதால் வறண்ட பகுதிகளுக்கு ஏற்றது. ஈரமான நில நேரடி விதைப்பு மற்றும் முறை அதிக மழை பெறும் பகுதிகளுக்கு ஏற்றது. இப்பொழுது நாம் நேரடி நெல் சாகுபடி முறைகள் பின்பற்றும் பகுதிகள் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் பல இடங்களில் நேரடி நெல் சாகுபடி முறை பின்பற்றப்படுகிறது. இவற்றில் சில முக்கியமான இடங்கள். தமிழ்நாட்டில் நேரடி நெல் சாகுபடி முறை பரவலாக பின்பற்றப்படுகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த நேரடி நெல் முறை செய்யப்படுகிறது. இதேபோல் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளாவில் பொதுவாக பாலக்காடு, திருச்சூர், மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் நேரடி நெல் சாகுபடி முறைகள் பின்பற்றப்படுகிறது. ஒடிசா, மேற்கு வங்கம், பீகார், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் சில பகுதிகளில் நேரடி நெல் சாகுபடி முறைகள் பின்பற்றப்படுகிறது. நேரடி விதைப்பு நெல் சாகுபடியில் மகசூலை அதிகரிக்க சில முக்கியமான வழிகள் உள்ளன. ஒன்று, நிலத்தேர்வு மற்றும் தயாரிப்பு. நல்ல வடிகால் மற்றும் காற்றோட்டம் கொண்ட வளமான நிலத்தை தேர்ந்தெடுக்கவும். நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி சமப்படுத்துங்கள். விதைப்பதற்கு முன்பு நிலத்தை ஈரமாக வைத்திருங்கள். இரண்டாவதாக, கோடை பருவ நெல் சாகுபடியில் அதிக மகசூல் பெற உழவு முக்கியமானது. களைகளை அழிப்பதற்கு, ஈரப்பதத்தை உறிந்து வைத்துக் கொள்வதற்கு, மண்கட்டிகளை உடைப்பதற்கு, விதைகளை நன்கு முளைப்பதற்கு 4 முதல் 5 முறைகள் உழ வேண்டும். இதனால் கூண்டு புழுக்கள் பாதிப்படைந்து அந்து பூச்சிகள் உருவாகாமல் தடுக்கப்படுகிறது. கடைசி உழவின் போது தொழு உரம் அல்லது மக்கிய எரு ஒரு ஹெக்டேருக்கு 12.5 டன் என்ற அளவில் இட வேண்டும். மேலும் 750 கிலோ தொழு உரத்துடன் 60 கிலோ சூப்பர் பாஸ்பேட் சேர்த்து அடி உரமாக இட வேண்டும். இதனால் பயிரின் முளைப்பு திறன் அதிகரிக்கும், பேர் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது, பயிர் செழிப்பாக வளரும். கோடைப்பருவ நெல் சாகுபடிக்கு அனைத்து குறுகிய கால நெல் ரகங்களையும் பயன்படுத்தலாம். பொதுவாக நாம் கோ 54 ரகம், அதாவது அது 115 நாட்கள் வயதுடைய ரகம். இந்த ரகத்தை பயிரிடுவதன் மூலம் ஹெக்டேருக்கு 6350 கிலோ மகசூல் கிடைக்கிறது. புகையான், குலை நோய், இலை உறை கருகல் நோய், மிதமான எதிர்ப்பு தன்மை உடைய நெல் பயிராக இது அமைகிறது. மற்றும் ஏடிடி 55 ரக நெல் 115 நாட்கள் வயதுடையது. இது ஏக்கருக்கு 5930 கிலோ மகசூல் கிடைக்க வைக்கிறது. மேலும் குலை நோய், இலை உறை அழுகல் மற்றும் இலை சுருட்டு புழுவிற்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்ட பயிர் வகையாக திளங்குகிறது. திறன்மிக்க விதைகளை பயன்படுத்துதல். நல்ல முளைப்பு திறன் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட சான்று அழிக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்துங்கள். விதைகளை விதைப்பதற்கு முன்பு பூஞ்சான கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லியால் சிகிச்சை அளிக்கவும். ஒரு ஹெக்டேருக்கு தேவையான 60 கிலோ விதையை 12 மணி நேரம் நீரில் ஊற வைக்க வேண்டும். உரிய விதைகளை சாக்கு பைகளில் கட்டி இருட்டறையில் 24 மணி நேரங்கள் வரை வைத்து, அதாவது முளைக்கும் வரை வைக்க வேண்டும். முளைத்த விதைகளை முளைப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாக 1 கிலோ விதைக்கு 4 கிராம் கார்பன் டை ஆக்சைடு கலந்து விதைக்க வேண்டும். நேரடியாக விதைக்கும் பொழுது மெல்லிய கண்ணாடி அளவு நிலத்தில் நீர் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். விதைத்த 14 முதல் 21 நாட்கள் அதிகமாக உள்ள பயிர்களை களைந்து தேவையான இடங்களில் நடவு செய்ய வேண்டும். சரியான எண்ணிக்கையில் பயிர்களை பராமரித்தால் மட்டுமே அதிகபட்ச உற்பத்தி திறனை பெற முடிகிறது. விதை அளவு மற்றும் விதை நேர்த்தி. நேரடி நெல் விதைப்பிற்கு ஒரு ஏக்கருக்கு 40 முதல் 60 கிலோ சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்தலாம். விதைகளை 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில்
அதாவது 1 லிட்டர் தண்ணீரில் 10 கிராம் பொட்டாசியம் என்ற அளவிற்கு கலந்து 10 முதல் 12 மணி நேர அளவிற்கு ஊற வைத்து பின்பு நிழலில் உலர வைக்க வேண்டும். விதைப்பதற்கு முன்பாக பொதுவாக கடைபிடிக்கப்பட்டு வரும் உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம் 200 கிராம், பாஸ்போபாக்டீரியா 200 கிராம் மற்றும் சூடோமோனாஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். விதைப்பு முறைகள்: நிலத்தை நன்கு உழுது புழுதியாக்கி கொண்டு விதை நேர்த்தி செய்த விதைகளை கைத்தெளிப்பான் அல்லது விதைக்கும் கருவியை கொண்டு 1 அங்குலம் ஆழத்திற்கு விதைக்கலாம். நெல் விதைகளை விதைக்கும் கருவியால் விளைப்பதால் தகுந்த இடைவெளியும் பயிர் எண்ணிக்கையும் பராமரிக்கப்படுகிறது. சேற்றில் நேரடி நெல் விதைப்புக்கு நல்ல வடிகால் வசதி உள்ள நிலங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். விதைத்த 20 முதல் 25 நாட்களுக்குள் நெருக்கமாக இருக்கும் அல்லது பயிர்களை நாற்றுகளை களைந்து வெற்றிடங்களில் நடவு செய்ய வேண்டும். விதைப்பு முறைகள்: வரிசை விதைப்பு முறைகளை பயன்படுத்துங்கள். இது செடிகளுக்கு இடையே சரியான இடைவெளியை வழங்குகிறது மற்றும் சூரிய ஒளி ஊடுருவலை உறுதி செய்கிறது. விதைப்பு ஆழம் 2 முதல் 3 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். நேரடி நெல் விதைப்புக்கு விதைக்கும் கருவியில் 4 உருளை வடிவ விதை பெட்டிகள் உள்ளன. இந்த விதை பெட்டிகளில் 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் 2 வரிசைகளில் துளைகள் போடப்பட்டுள்ளன. இரு பக்கங்களிலும் சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இக்கருவியை ஒருவர் இழுத்து செல்ல கைப்பிடி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. இக்கருவி சேற்றுளவு செய்யப்பட்ட நஞ்சை நிலங்களில் முளை கட்டிய நெல் விதைகளை வரிசையில் விதைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நடவு முறை சாகுபடி பயன்படுத்தப்படும் உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை நேரடி நெல் விதைப்பு சாகுபடிக்கு பயன்படுத்தலாம். கருவி மூலம் நேரடி நெல் விதைப்பு செய்யும் போது பயிர் சாகுபடி முறையில் அதிக கவனம் செலுத்தினால் நேரடி நெல் விதைப்பில் பெரிய வெற்றியை பெறலாம். விதை கருவி மூலம் விதைப்பதால் விதை அளவு குறைகிறது. 25 முதல் 30% அளவு விதைகளை சேமிக்க முடிகிறது. ஒரு நாளில் 2 ஆட்களை கொண்டு 2.5 ஏக்கர் வரை விதைப்பு கருவியை கொண்டு விதைப்பினை மேற்கொள்ளலாம். விதை கருவியினை கொண்டு சீரான இடைவெளியில் விதைப்பதன் மூலம் சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க முடிகிறது. செடியின் வரிசையில் களை எடுப்பது எளிமையாக உள்ளது. நாற்று நடவு தவிர்க்கப்படுகிறது. ஆள் செலவு பெருமளவில் குறைகிறது. அதாவது ஒரு ஏக்கருக்கு சுமார் 18 ஆட்கள் வரை குறைவாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக உர மேலாண்மை. மண் பரிசோதனை அடிப்படையில் சரியான அளவு மற்றும் சமநிலையில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் உரங்களை பயன்படுத்துங்கள். இலைவெளி உரங்களை பயன்படுத்துவது ஊட்டச்சத்து உரிதலை மேம்படுத்துகிறது. விதைப்பதற்கு முன்பு கடைசி உழவில் ஏக்கருக்கு 5 டன் மக்கிய தொழு உரத்தை இட வேண்டும். அல்லது ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் நெல்லுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 20 கிலோ மணி சத்தினை, அதாவது 125 கிலோ சூப்பர் பாஸ்பேட் வடிவில் தொழு உரத்துடன் கலந்து நிழலான இடத்தில் போதிய நீர் தெளித்து 1 மாத காலத்து அளவிற்கு ஊட்டமேற்றிய தொழு உரமாக மாற்றி அடி உரமாக இட வேண்டும். நேரடி விதைப்பு செய்வது புழுதிக்கால் நெல்லுக்கு ஏக்கருக்கு 50 கிலோ தலை சத்து, 20 கிலோ சாம்பல் சத்து மற்றும் 110 கிலோ யூரியா, 35 கிலோ பொட்டாஷ் என்ற விதத்தில் பரிந்துரைக்கப்படுகிறது. நடைமுறையை போன்றே நேரடி நெல் விதைப்புக்கு உர தேவை. ஒரு ஹெக்டேருக்கு 25 கிலோ சிங்க் சல்ஃபேட் உரத்தை 50 கிலோ மணலுடன் சேர்த்து சீரான நிலத்தில் அடி உரமாக தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ தலை சத்து, 50 கிலோ மணி சத்து, 60 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். தலை சத்து மற்றும் சாம்பல் சத்தினை 4 பகுதிகளாக பிரித்து விதைத்த 21வது நாளும் தூர்பிடிக்கும் பருவம், பூங்கதிர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் வெளிவரும் பருவத்தில் இட வேண்டும். மணி சத்து முழுவதுமாக அடிவுரமாகவும் துளி உரத்துடன் கலந்து இட வேண்டும். 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் DAP என்ற அளவில் கலந்து இலை வழியாக 65 மற்றும் 80வது நாட்களில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். இதனால் நெல் மணிகள் திரட்சியாக நல்ல எடையுடன் பயிர் மகசூல் அதிகப்படுகிறது. அடுத்ததாக களை மேலாண்மை. முளைப்புக்கு முன் மற்றும் பின் களை மேலாண்மை முறைகளை பயன்படுத்துங்கள். களைக்கொல்லி மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பயன்படுத்துங்கள். ஒருங்கிணைந்த களை மேலாண்மை தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தலாம். நேரடி நெல் விதைப்பில் களை மேலாண்மை அவசியம். களை முளைப்பதற்கு முன்பே ஒரு ஹெக்டேருக்கு 750 கிராம் பிரிட்டிலாக்ளோர் களைக்கொல்லியை நெல் விதைத்த 8வது நாளில் தெளிக்க வேண்டும். இதன் பிறகு 40வது நாளில் ஒரு முறை கை களை எடுக்க வேண்டும். விதைத்த முதல் வாரத்தில் மண் நனைய நீர் பாய்ச்சினால் போதும். பயிர் வளர வளர நீரின் ஆழத்தை 5 சென்டிமீட்டர் வரை அதிகரிக்கலாம். நேரடி நெல் விதைப்பினை பொறுத்தவரை களைதான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இதை தவிர்க்க கோடை உழவு பலமுறை செய்ய வேண்டும். கோடை உழவால் மண்ணின் ஈரம் ஓரளவு அதிகரிக்கிறது. முதல் களை பயிர் முளைத்த 15 முதல் 20 நாட்களில், 2வது களை 30 முதல் 45 நாட்களிலும் எடுக்க வேண்டும். இதன் பின் கோணோ வீடர் என்ற கருவியை கொண்டு வரிசைக்கிடையே ஓட்டுவதன் மூலம்
களைகளை சேற்றில் அமுக்குவதுடன் காற்றோட்டத்தையும் ஏற்படுத்த உதவுகிறது. பயிருக்கிடையில் இருக்கும் களைகளை கைகளையால் எடுக்கலாம். ஆள் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் களைக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். களைக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது வயலில் ஈரம் இருந்தால் களைகள் நல்ல முறையில் கட்டுப்படுத்தப்படுகிறது. நேரடி நெல் விதைப்பின் முளைப்பு பகுதியில் களைக்கொல்லிகள் படும் பொழுது சிறிய பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே களைக்கொல்லியுடன் பாதுகாப்பான், அதாவது ஆங்கிலத்தில் சேஃப்னர் மருந்தினை கலந்து பயன்படுத்துவது சிறந்த பயனை அளிக்கிறது. மேலும் விதைத்த 25வது நாளில் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த 2,4-DEE சோடியம் உப்பினை ஏக்கருக்கு 200 கிராம் வீதம் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். பயிர் வளர்ந்த 20 முதல் 30வது நாட்களில் ஃபினாக்சிப்ரோ ஈத்தேல் களைக்கொல்லியை ஏக்கருக்கு 20 கிராம் வீதம் தெளித்தும் புல் வகைகளை கட்டுப்படுத்தலாம். மேலும் பயிர் வளர்ந்த 15 முதல் 20வது நாட்களில் ஏக்கருக்கு குளோரோமியூரான் மற்றும் மெட்சல்ஃபியூரான் மீத்தேல் அல்மிக்ஸ் என்று அழைக்கப்படும் களைக்கொல்லியை 15 கிராம் அல்லது பிஸ்பைரிபாக் சோடியம் 10 கிராம் அல்லது சைக்ளோபாபி பியூட்டைல் 50 கிராம் மற்றும் அசிம் பியூரான் 15 கிராம் ஆகிய ஏதாவது ஒரு களைக்கொல்லியை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் கொண்டு சீரான முறையில் தெளித்து அகன்ற இலை களைகளையும் கோரை வகை மற்றும் புல் வகைகளையும் சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக நீர் மேலாண்மை. துல்லியமாக நீர் மேலாண்மை குறிப்பாக பயிர் வெளிவரும் கட்டத்தில் விதைத்த முதல் 7 முதல் 15 நாட்கள் நேரடி நெல்லில் முக்கியமான காலமாகும். விதைப்பு முதல் தோற்றம் வரை விதை அழுகுவதை தவிர்க்க மண்ணை ஈரமாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் நிறைவுற்றதாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பாசனமும் 2 அங்குல நீர் இருந்தால் போதும். நேரடி விதைப்பு நெல்லுக்கு சீரான நீர்ப்பாசனம் தேவை. வயலில் நீரை தேங்காமல் தேவைக்கேற்ப நீர்ப்பாசனம் செய்யுங்கள். அதிநவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துவது நீர் பயன்பாட்டை மேம்படுத்தும். மற்றும் நீர்ப்பாசனம் செய்யும் நேரங்கள், அதாவது முன் விதைப்பில் ஒரு முறையும், நாற்றுகள் தோன்றும் பருவங்கள் அதாவது 7 முதல் 10 நாட்களில் ஒரு முறையும், டில்லரிங் பருவம் அதாவது 30 முதல் 45 நாட்களில் ஒரு முறையும், பேனிக்கல் துவக்கம் ஒரு முறையும், தானியங்கள் நிரப்பும் பருவத்தில் ஒரு முறையும் நீர்ப்பாசனம் செய்யலாம். அடுத்ததாக பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர் வகைகளை பயன்படுத்த வேண்டும் மற்றும் கோடை உழவின் பின் பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்குதலை கவனித்து உரிய நேரத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தினை பயன்படுத்த வேண்டும். பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கண்காணித்து தேவைப்படும் போது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பயன்படுத்துங்கள். நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட வகை நெல் ரகங்களை பயன்படுத்தலாம். பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வேண்டுமெனில் பயிர் சுழற்சியை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இதனால் பூச்சிகள் பெருகுவதை தடுக்கலாம். வரப்பு சுத்தமாக பராமரிக்க வேண்டும். நோய் உருவாகுவதை தடுக்க கட்டாயம் பூஞ்சான கொல்லி மருந்துகளை கொண்டு விதை நேர்த்தி செய்த பின் விதைக்க வேண்டும். பௌர்ணமி அன்று விளக்கு பொறி வைத்து பூச்சிகளை கவர்ந்து அளிக்க வேண்டும். இனக்கவர்ச்சி பொறிகள் ஏக்கருக்கு 5 வீதம் வைத்து தண்டு துளைப்பான் இலை சுருட்டு புழுக்களை கட்டுப்படுத்தலாம். புகையான் இலை சுருட்டு புழுக்கள் வழக்கமாக தாக்கும் பகுதிகளில் நாற்றுகளை நெருக்கமாக நடக்கூடாது. 8 அடிக்கு ஒரு பட்டம் விட்டு ஒவ்வொரு பட்டத்திற்கும் 1 அடி இடைவெளி விட்டு நெல் நடவை மேற்கொள்ளலாம். நெல்லில் இலை தண்டு போன்றவை வெளிரிய மஞ்சள் நிறமாக காணப்படும் போது, அதாவது 80% தானியங்கள் முற்றி காணப்படும். அறுவடை செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே நீர் கட்டுவதை நிறுத்த வேண்டும். அறுவடை செய்த பிறகு நெல் மணிகளை 3 அல்லது 4 முறை வெயிலில் காய வைத்து ஈரப்பதத்தை 10% குறைக்க வேண்டும். அதன் பிறகு சாக்குப்பைகளில் சேமிக்க வேண்டும். நேரடி நெல் விதைப்பு சாகுபடியில் புரட்சியை ஏற்படுத்தும் திறன் கொண்ட ஒரு முறையாகும். நேரடி நெல் விதைப்பு ஒரு முறை உற்பத்தி செலவை குறைத்து அதிக நிகர லாபம் ஏற்படுத்தும் என்பதால் எவ்வித சந்தேகமும் இல்லை. குறைந்த செலவு, குறைந்த நீர் பயன்பாடு மற்றும் அதிக மகசூல் திறன் ஆகியவற்றின் மூலம் விவசாயிகளுக்கு நன்மைகள் வழங்குகிறது இந்த நேரடி நெல் சாகுபடி. பெருகி வரும் வேலையாட்கள் பற்றாக்குறை மற்றும் அதிக இடுபொருட்கள் செலவினை குறைத்து வருங்காலங்களில் நேரடி நெல் விதைப்பு சாகுபடி செய்யும் பரப்பளவு மற்றும் மகசூலை அதிகரிப்பதில் திண்ணம். தற்போது கூறிய தொழில்நுட்பங்களை செவ்வனே கையாண்டால் நேரடி நெல் விதைப்பு சாகுபடியில் நெல்லில் அதிக மகசூல் பெற்று அதிக லாபம் ஈட்டலாம். இதுவரை நேரடி நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ்.எம். சுரேஷ்குமார் அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க
மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் இல்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும். 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சு அனுப்பணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பயிர் கழிவுகளிலிருந்து பயனுள்ள உரம் தயாரித்தல். நம் நாடு எண்ணற்ற பயிர்கள் சாகுபடி செய்யும் பல்வேறு காலநிலைகள் உள்ளடக்கிய வேளாண்மை சூழ் பூமியாகும். தானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள், பழங்கள், பருத்தி, கரும்பு போன்ற விளைபொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கூடவே கணக்கிலடங்கா பயிர் கழிவுகளும் உற்பத்தியாகின்றன. இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் உருவாகும் சுமார் 50 முதல் 55 கோடி டன் மொத்த வேளாண் கழிவுகளில் தானிய பயிர்களிலிருந்து மட்டும் சுமார் 70% கழிவுகள் கிடைக்கின்றன. இதுபோல நம் நாட்டின் மொத்த பயிர் கழிவுகளில் பருத்தி கழிவுகள் சுமார் 11%, மக்காச்சோள கழிவுகள் கணிசமான பங்குகளையும் வழங்கி வருகின்றன. இந்த பயிர் கழிவுகளை நல்ல பயனுள்ள முறையில் பயன்படுத்தினால் பயிர்களின் விளைச்சலை அதிகரிப்பதோடு மண் வளத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழலையும் மாசுபடாமல் நல்ல முறையில் பாதுகாக்கலாம். தற்போது விவசாயம் செய்வதே மிகவும் சவாலாக இருக்கும் நிலையில் பயிர் கழிவுகள் பெரும்பாலும் எந்த பயன்பாடுமின்றி வீணடிக்கப்படுகின்றன. பயிர்கள் அறுவடை முடிந்ததும் பயிர் கழிவுகளை அப்படியே வயலில் விட்டு விடுகின்றனர் அல்லது எரித்து விடுவதும் உண்டு. சில நேரங்களில் சாலை ஓரங்களில் குவிந்தும் கிடக்கின்றன. இதனால் உரச்சத்துக்கள் அடங்கிய கழிவுப் பொருட்கள் வீணாவதோடு சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்கின்றன. மேலும் இந்த பயிர் கழிவுகள் அளவிலும் எடையிலும் அதிகமாக இருப்பதால் அதை எடுத்துச் சென்று வயலில் இடுவது சிரமமாக இருக்கிறது. இவை மக்காத தன்மையில் இருப்பதால் உரச்சத்துக்களும் குறைவு. இவற்றின் கனிமச்சத்து தழைச்சத்து விகிதம், அதாவது கார்பன் நைட்ரஜன் விகிதம் அதிகமாக இருப்பதால் பயிர்கள் நேரடியாக இவற்றை எடுத்துக்கொள்ள முடியாத நிலை உள்ளது. எனவே பயிர் கழிவுகளை நேர்த்தியான எளிய முறையில் மக்கச் செய்து மக்கிய உரமாக பயன்படுத்தலாம். கார்பன் தழைச்சத்தின் விகிதம் என்பது ஒரு பொருளில் உள்ள கார்பன் மற்றும் தழைச்சத்து அளவுகளின் விகிதமாகும். நன்கு மக்கிய சிறந்த அங்கக உரத்தில் இவ்விகிதம் 10 முதல் 20க்குள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில்தான் பயிர்கள் இவற்றிலிருந்து தனக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கொள்ள இயலும். இந்த விகிதம் 20க்கும் மேல் அதிகமாகிவிட்டால் பயிர்கள் சத்துக்களை எடுத்துக்கொள்ள இயலாத நிலை ஏற்பட்டுவிடக்கூடும். இதற்காகத்தான் பயிர் கழிவுகளை நன்கு மக்க வைத்து உரமாக்க வேண்டும். பயிர் கழிவு உரத்தினால் ஏற்படும் நன்மைகள் எண்ணற்றவை. அதாவது அளவிலும் எடையிலும் குறைந்து எடுத்துச் செல்ல எளிதாகிறது. அதிக அளவு உரச்சத்துக்கள் பொதிந்துள்ளன. கரிமச்சத்து தழைச்சத்து விகிதம் 10 முதல் 20 வரை குறைந்த அளவில் இருப்பதால் பயிர்கள் உரங்களை எளிதாக எடுத்துக்கொள்கின்றன. மண்ணில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் சாதகமாக மாற்றப்படுகின்றன. மண்ணின் பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகரித்து பயிர்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் அளிக்கும் திறன் அதிகமாகிறது. மண்ணில் வாழும் நுண்ணுயிர்கள் பெருகி மண் வளமும் மேம்படுகிறது. வேளாண் உற்பத்தி திறன் அதிகரித்து விளைச்சலும் அதிகரிக்கிறது. சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது. விவசாய கழிவுகளிலிருந்து உரம் மற்றும் பண்ணை உரமாக மாற்ற பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. பாரம்பரிய குழி மற்றும் குவியல் முறையில் பயிர் கழிவுகள் உரமாக மாற்றப்படுகின்றன. பல்வேறு முறைகளின் மூலம் தயாரிக்கப்படும் உரங்களில் சிலவற்றை பார்க்கலாம். தென்னை நார்க்கழிவு உரம் அடிப்படையிலான உரம் உற்பத்தி தொழில்நுட்பம், நகராட்சி திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான
நுண்ணுயிர் செறிவூட்டப்பட்ட உரம், போஷி உரம் தயாரித்தல், கரும்பு குப்பை உரம், பிரஸ்மட் உரம், கோழி கழிவு உரம், காகித ஆலை கசடு உரம், மண்புழு உரம். அந்தந்த பகுதிகளில் கிடைக்கும் கழிவுகளை பொறுத்தும் காற்று, ஈரப்பதம், அமிலத்தன்மையை பொறுத்தும் எளிய முறையில் உரம் தயாரிக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட திருவில்லிபுத்தூரில் உள்ள பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் பருத்தி, மக்காச்சோளம், எள் ஆகிய பயிர்களை அறுவடை செய்த பின்னர் கிடைத்த பயிர் கழிவுகளிலிருந்து பயனுள்ள உரம் தயாரிக்கும் முறை பற்றி செயல் விளக்கம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வில் உலர்ந்த தண்டு, இலையுடன் கூடிய பருத்தி, மக்காச்சோளம், எள் ஆகிய பயிர் கழிவுகள் 100 கிலோ அளவில் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இவற்றை சுமார் 7 முதல் 10 சென்டிமீட்டர் அளவுகளில் வெட்டப்பட்டு சிமெண்ட் தொட்டிகளில் தனித்தனியே இடப்பட்டன. இவற்றுடன் தண்ணீரில் கரைத்த பசுஞ்சாணம் ஒவ்வொரு தொட்டியிலும் 10 கிலோ என்ற அளவில் இடப்பட்டது. பின்னர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மினரலைசர் 2 கிலோ என்ற அளவில் சேர்த்து நன்றாக கிளறிவிடப்பட்டது. தேவைக்கேற்ப தண்ணீர் தெளித்து தென்னை ஓலைகளால் ஈரம் வெளியேறாமல் இருக்க மூடப்பட்டது. வாரம் 2 முறை அவ்வப்போது தண்ணீர் தெளிக்கப்பட்டது. 20 நாட்கள் கழித்து ஒரு முறை கிளறிவிடப்பட்டு மீண்டும் தண்ணீர் தெளிக்கப்பட்டது. அடுத்து ஒரு முறை 40ஆம் நாளில் கிளறிவிடப்பட்டது. தண்ணீர் தெளித்து மூடி வைக்கப்பட்டது. பருத்தி, மக்காச்சோளம், எள் ஆகிய பயிர் கழிவுகள் முறையே 65, 60 மற்றும் 70 ஆகிய நாட்களில் நன்றாக மக்கி பயனுள்ள உரமாக கிடைத்தது. கழிவுகளின் எடையும் சுமார் பாதி அளவு என கணிசமான அளவில் குறைந்துவிட்டன. பயிர் கழிவுகளை மக்கச் செய்து உரமாக்குவதால் மொத்த தழை, மணி, சாம்பல் சத்துக்கள் அனைத்தும் பருத்தி, மக்காச்சோளத்தில் சுமார் 2 மடங்கு கூடுதலாக இருந்தது கண்டறியப்பட்டது. மேலும் எள்ளில் அனைத்து சத்துக்களும் 3 மடங்கு கூடுதலாக இருந்தது கண்டறியப்பட்டது. அதோடு உரமாக்கப்பட்ட இந்த கழிவுகளில் அங்கக கார்பன் குறைந்து கார்பன் தழைச்சத்து விகிதமும் கணிசமாக குறைந்து காணப்பட்டது. எனவே பருத்தி, மக்காச்சோளம், எள் போன்ற பயிர்களின் கழிவுகளை தகுந்த முறையில் மக்கச் செய்து நல்ல பயனுள்ள உரமாக மாற்ற முடியும் என்பது திண்ணம். மேலும் இவ்வகை இயற்கை அல்லது அங்கக உரங்களை விவசாயத்திற்கு பயன்படுத்தி மண் வளம் பாதுகாத்து விளைச்சலை பெருக்கலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். அடாடாடாடா மருதானி, எம்புட்டு விவரங்கள், எம்புட்டு அருமையை எடுத்து சொல்லிவிட்டாக. இம்புட்டு நாளா இந்த விவரங்களை தெரிஞ்சுக்காம தான் நான் விவசாயம் பண்ணேன்னு நினைக்கும் போது எனக்கே என் மேல கோவம் வருது புள்ள. விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு விவசாயத்தை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த நேரத்துல கை நிறைய லாபத்தை அள்ளியிருப்பேன். அதனால என்னக்கா, இப்ப எங்களை கேட்ட விவரத்தை வச்சு நல்ல முறையில விவசாயத்தை பார்த்து அதிக லாபத்தை எடுப்போம். சரியா சொன்ன மருதானி, இனிமே நேரங்காலத்தை வீணடிக்க கூடாது. ஏன்னா விஷயங்கள் நிறைய இருக்குல்ல, அதை சரியானபடி பயன்படுத்தணும்ல. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் போய் அடுத்த பட்டத்துக்கு ஆக வேண்டிய வேலையை ஆரம்பிப்போம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.